இப்போ சமீப காலமாக பயங்கர பிரச்சனைகள் இருக்கு. சட்ட ரீதியாக நான் சொல்றேன், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா எல்லா விஷயங்களும் பயங்கரமா நடக்குது. ஸோ நம்மளோட அரசாங்கம், குறிப்பா நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல, அதாவது மற்ற விஷயங்கள்ல எப்படின்னு தெரியல, இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நம்ம அடுத்தடுத்து பயப்பட வேண்டிய நிலைமை தானே இருக்கு. வருஷத்துக்கு 5000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவாகுது. அதுலயும் குறிப்பா தமிழகம் அதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு நம்மளோட இதுல பார்க்கும்போது. சோ நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு மெயினான ரீசன் என்ன? மது, கஞ்சா அடிமை. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி திருநெல்வேலியில, நெல்லையில 650 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணிருக்காங்க காவல்துறையினர். அதை பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. சோ அப்போ இவ்வளவு தூரம் கஞ்சா குழப்பம் எப்படி வந்தது? அப்ப காவல்துறை எப்படி செயல்படுறீங்க?